இங்கே பாருங்க, நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் யாரும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. உங்கள் கூட நான் கூடவே வந்து கையை பிடிச்சி சுற்றி சுற்றி காட்டுறதுக்கு, ஓகேவா? இங்கே பாருங்க, எந்தெந்த ஸ்பாட் எங்கெங்கன்னு உங்களுக்கு கைட் பண்ணிடுவார், ஓகேவா? நீங்கள் எல்லோரும் தான் அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்க, போகிற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம காலேஜ் பேர் கெட்டுடாமல் அழகாக சுற்றி பார்த்துட்டு அமைதியாக வரணும். இந்த டூர் எதுக்கு வந்தோங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ப்ராஜெக்ட் விஷயமாகவும் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்டையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் சுற்றியும் பார்த்துக்கணும், ஓகேவா? என்ன எல்லாரும் இருக்காங்க, ஸ்ரீயை மட்டும் வளர்க்கணும். ஸ்ரீ எங்க இருக்கா? ஃபுல்லாக பார்த்தாச்சு, இந்த கூட்டத்தில் ஸ்ரீயை காணுமே. ஸ்ரீயை விட்டுட்டு வந்துட்டாங்களா? இன்னும் என்ன எல்லாரும் இருக்காங்க, ஸ்ரீயை வளர்க்கணும். ஸ்ரீ எங்க? ஸ்ரீயை விட்டுட்டு வந்துட்டாங்களா? சரி, மேம் பேசி முடிக்கட்டும், அப்புறமா நம்மளே ரூமுக்கு போய் பார்க்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் சொன்னது புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், நம்ம காலேஜ் பேர் எந்த இடத்துலையும் கேட்டுடக்கூடாது, பார்த்துக்கோங்க. நம்ம டூருக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கோம், ப்ளஸ் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். இது ரெண்டு மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எதுவும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது சொல்லிட்டேன். பிரின்ஸிபல் எங்களை நம்பி மட்டும்தான் உங்களை அனுப்பியிருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் குழந்தைங்க கிடையாது. உங்கள் ஒருத்தர் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு, புரியுதா? இந்த கோரஸ் கூட குறைச்சல இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கோரஸ் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறீங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி சமத்தா இருந்தால் சந்தோஷம்தான். ரகு, உனக்கு தான் மெயினாக சொல்கிறேன், ஆல்ரெடி உன் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. வந்த இடத்துல எந்த வித கம்ப்ளைண்ட்டும் உன் பேரில் வராமல் பார்த்துக்க சொல்லிட்டேன். உன்னை பிரின்ஸிபல் டூருக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது சொன்னாங்க. நாங்களாம் பேசி தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. மெயினாக எந்த கேர்ள்ஸ் பக்கமும் நீ போகக்கூடாது. போனியா, சுற்றி பார்த்தியா, ப்ராஜெக்ட் பற்றி நோட்ஸ் எடுத்தியான்னு இருக்கணும், புரியுதா ரகு? புரியுது. டேய், சொல்றது மேம், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, இல்லன்னு வச்சுக்கோ. ரகு, உனக்கு சப்போர்ட் பண்ணி டூருக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? இங்கேருந்து கிளம்பும்போது ஏதாவது ப்ராப்ளத்தை கூட்டிகிட்டு வந்த அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு, பார்த்துக்க. அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வராது, வந்தா நான் பார்த்துக்குவேன். டேய், என்னடா ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கான்? மேம் எவ்வளோ பொலைட்டாக தானே சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன? ஓகே மேம்னு சொல்லி பழகு, இல்லைன்னு வச்சுக்கேன். ஒன்றும் இல்லை கார்த்திக், சாருக்கு உடம்பு ரொம்ப அரிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா பதம் பார்த்துருவோமா? சக்தி, கார்த்திக், இங்கே பாருங்க, இப்போதான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் என்னமோ ப்ராப்ளத்தை உண்டாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவன் எதனா பண்ணட்டும், நம்ம பிரின்ஸிபல்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். நீங்களும் எதுவும் தலையெடுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. மேம் சொல்கிறவங்களையும் நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கேன். மொபைல் டே சக்தி விடுறா, அவெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாத கேஸ், விட்டு தள்ள. அவளுக்கு மிரட்ட வட செய்கிறீங்க, உங்களுக்கு வச்சிருக்கேன்டா பெரிய ஆப்பு. டே சக்தி, உனக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கெத்து காமிச்சிட்டு இருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்குள்ள ஏமானம் போகுதோ இல்லையோ, ஓமானம் கப்பால் ஏறிடும்டி, பார்த்துக்கிட்டே இரு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு. என் பேர் பிரின்சிபல் கிட்ட போகுது இல்லடா, நீதான் பிரின்சிபல் கிட்ட தொல்ல குனிஞ்சு நிற்க போகிறேன். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தரமா நடக்க போகுது, நடக்கும், பார்த்துக்கிட்டே இரு. அதுக்காக எனக்கு எதுவும் நடக்காமலாம் இருக்காது. நான் வந்ததே சில விஷயத்துக்கு தானே, அது கண்டிப்பா இந்த டூர்ல எனக்கு நடக்கும். கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், கிளம்பலாமா? எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? ஓகே ஓகே மேம். கார்த்திக், சக்தி, நீங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர், பாய்ஸ் எத்தனை பேருன்னு கவுண்டிங் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பி இதே இடத்துக்கு இங்கே வந்து இருந்துடணும், ஓகேவா? எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம காட்டேஜுக்கு போவோம், ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பஸ்க்கு போவோமா? இன்னைக்கு மொத்தம் 5 பிளேசஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த 5 பிளேஸை பார்த்துருவோம். நாளைக்கு பாக்கி இருக்க பேலன்ஸ் பிளேஸை பார்த்துட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்புறோம், ஓகேவா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் போகிறோம் மேம்? ஃபர்ஸ்ட் பிளேஸை மாட்டுப்பட்டி டேம் போகிறோம், அப்புறம் டீ மியூசியம் போகிறோம், அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட், அதுக்கப்புறமா மூணார் டாப் ஸ்டேஷன், அப்புறம் குண்டலா டேம் அண்ட் லேக். இன்னைக்கு இந்த 5 பிளேசஸை மட்டும் தான் சுற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? இதில் யார் யாருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த பிளேஸ் இது பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு
அவங்கவுங்க நோட்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே வடியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் தான் போகும். நம்ம இந்த 5 பிளேசஸையும் பார்த்துட்டு 8 o'clock குள்ளார நம்ம இங்கே ரிட்டர்ன் வரணும். ஓகே கிளம்பலாமா? ஓகே வாங்க நம்மளாம் பஸ்க்கு போகலாம். மேம் நீங்கள் போங்க, நாங்கள் வந்துடுவோம். ஓகே கார்த்திக், லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம ரிட்டர்ன் 8 o'clockலாம் இங்கே வரணும். லேட் ஆகாது மேம், உடனே வந்துடுறோம். ஓகே கேர்ள்ஸ், கமான் நம்ம பஸ்க்கு போவோம். கேர்ள்ஸ் வாங்க நம்ம பஸ்க்கு போவோம். நம்ம போகிற இடத்துல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டூரிஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகேவா? ஓகே மேம். ஸ்ரீ எங்க? டேய், நான் தான் கேட்டுட்டு இருக்கலாம். அப்புறம் ஏன்டா? நானும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான். ஸ்ரீ எங்க? இவன் வேற நமக்கு வில்ல வெளியில இல்ல, என் கூடவே வச்சுட்டு சுத்தம். அப்பப்பப்பா, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஸ்ரீ நம்ம கூட டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரலையாமா, அவளுக்கு ரொம்ப குளிருதாமா. அதனால அவன் நான் ரூம்லயே இருக்கேன், நாளைக்கு வேணா போற இடத்துக்கு நான் வரேன், இன்னைக்கு நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ளேயே இருக்கா. அவ இல்லைன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டேன். உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும், ஸ்ரீ எங்க ஸ்ரீ எங்கன்னு. அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல, மாறி மாறி கேட்கறானுங்க. அது சரி, 2 பேரும் என்ன கை கொள்ளப்பட்டு வச்சிருக்கா. பாப்பா, எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், இவ்வளவு மாதிரி ஒரு கேடு கட்டவளை நான் பார்த்ததே கிடையாது. எப்படி விளாட முடியுது? ஃப்ரெண்டுங்கிற பேர்ல இவங்க 2 பேரையும் கை கொள்ள போட்டுக்கிட்டு, ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது. சக்தி, வர வர நீ ஆளே சரியில்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகினதுதான். இனிமே விலக மாட்டேன். விலகிறது என்ன, நீ என்னை விட்டு விலகி போக மாட்டேன். பாரு சக்தி, இன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு. டேய், நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸுக்கு போ, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். ஏன் நான் கூப்பிட்டா ஸ்ரீ வர மாட்டாளா? நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸுக்கு போ, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். சக்தி சொன்னா கேளு, வீணா வம்பு பண்ணிட்டு இருக்காத. மேம் வேற அப்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்ம லேட் பண்ணனா ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆயிடும். சொன்னா கேளு, நீ எல்லா கேர்ள்ஸையும் கூட்டிட்டு பஸ்ஸுக்கு போ, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். போடா. மிஸ்டர் கார்த்திக் சார், நானும் அதான் சொல்றேன். மேம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீ எல்லா கேர்ள்ஸையும் கூட்டிட்டு பஸ்ஸுக்கு போ, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். சரியா? ஒரு நேரத்துல ஸ்ரீங்கிற பேரை சீனியர் சொல்லுவாரான்னு ஸ்ரீ ஏக்கமா ஏங்கிருப்பான். இங்க பாரு, நீயா நானு சீனியருங்க 2 பேரும் ஸ்ரீக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தான் ஏதாவது பண்ணணுமே. அது சரி, இந்த குரு மட்டும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு லவ் பண்ணுதுன்னே தெரியலையே. ஏதாவது பண்ணும். பர்வீன், உனக்கு விசில் கூட அடிக்க தெரியுமாடி? அதான் இப்ப ரொம்ப முக்கியம். டூருக்கு வந்த இடத்துல எனக்கு விசில் அடிக்க தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். குருமட்டம் ஏண்டி டியூப்லைட் இப்படி இருக்க? என்னடி எதுக்கு இப்ப என்ன திட்டுற? நீ அழகா விசில் அடிச்ச, உனக்கு தெரியும்னா எனக்கும் சொல்லி கொடுப்பேன்னு தான் கேட்கலான்னு இருந்தேன். மூஞ்ச பாரு, அதுக்கு போய் திட்டுற? ஆமாமா, ரொம்ப முக்கியம். விசில் அடிக்க கத்துக்கணும்ல, அதானே இப்போ உனக்கு ரொம்ப முக்கியம். எருமை, இது விசில் அடிக்க வேண்டிய வயசாடி. விசில் அடிக்கிறவன சைட் அடிக்க வேண்டிய வயசுடி. சைட்டா? அதான் ஆல்ரெடி அடிச்சிட்டு இருக்கேனே, அப்புறம் என்னடி அடிச்சு கிழிச்ச. எருமை, ஏண்டி உன் ஆள் தானே கார்த்திக் சீனியர், அவர் எப்படியாவது தனியா கூட்டிட்டு போய் உன் மனசுல இருக்கிறது சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. கூட்டத்தோட கூட்டமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாட்டு பாடி நின்றுட்டு இருக்கான். இப்படியே சக்தியை விட்டா ஸ்ரீன்னு ஸ்ரீ பின்னாடியே போயிடுவாரு. அப்படிலாம் நான் விடக்கூடாது. எப்படி விடுவேன்? விட மாட்டேனே. சக்தி, அது சரி, இப்ப இவ வேற ஒருத்தி இருக்காளே. ஐயோ ராமா, ஒருத்தவங்களை சமாளிக்கிறதே பெரும் பாடு. இதுல 3 பேரு, இதெல்லாம் இவ ஒரு டியூப்லைட், இவளையும் சேர்த்து சமாளிக்கணும். ஏண்டி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், இங்க என்னடா நான் தான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏதாவது பண்ணுடி, என்னால சமாளிக்க முடியலடி. பர்வீன், நீ என்னை விட நல்லா சமாளிக்கிற, நீ ஏதாவது பண்ணுடி. எனக்கு இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லடி. அடி பாவி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு மட்டும் முன்ன பின்ன பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறியா? 4-5 காதலை பிரிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறியாடி? ஒன்று உங்க அண்ணன் காதல் எப்படியாவது கை கூடணும்னு நினைச்ச பத்தியா, என்னச்சோ செருப்பாலேயே அடிக்கணும். உனக்கும் லவ்வ செட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா, தொட்டப்பக்கட்டையாலேயே நான் அடிச்சுக்கணும். சக்தி, அட இவ வேற, இவளும் சீனியர் காதல விழக்கூடாது. இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு இவ்வளவு போட்டு தள்ளணும் போல இருக்கு. ஏ பர்வீன், நீ கவலைப்படாத. ஷர்மியை நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. ஷர்மி, என்ன இப்ப எதுக்கு அண்ணனை கூப்பிட்டுட்டே இருக்கா? என்ன பண்ணி கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்ன, நான் சக்தியை தானே கூப்பிடுறேன், உனக்கு என்ன? சக்தி என் அண்ணன், என் அண்ணனை கூப்பிடணும்னா என்ன ரீசன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா தான் என் அண்ணனை நீ கூப்பிடணும். இப்ப எதுக்கு என் அண்ணனை கூப்பிடுற? இங்க பாரு, வீணா என் விஷயத்த தலையிடாத. இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை.
ஒழுங்கா தள்ளிப்போம், நான் பாத்துக்கிறேன். என்னடி இவ என்னையும் மிரட்டுறா? ஏதோ கிழிச்சு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு போன. இல்லடி, நான் மிரட்டினா அவ பயப்படுவான்னு நினைச்சேன். அது திருப்பி என்ன மிரட்டுதே. நீ ஒன்னத்தையும் கிழிக்க வேணாம், மூடிக்கிட்டு நில்லு. நானே என் குட்டி மூளையில எதையாவது யோசிச்சு பண்றேன். கொஞ்சம் அமைதியா இரு. டேய் சொல்றல, சொன்னா கேளு. நான் போறேன். இங்க பாருடா, நான் போறேன்னு சொல்லிட்டேன். சக்தி விளையாடாத. ஆமாடா மச்சான், கீப் எனக்கு உங்ககிட்ட விளையாடணும் தான் ரொம்ப ஆசைப்பாரு. உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். போடா, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். டேய் சக்தி நில்லுடா, சொன்னா கேளு. சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கோம். இவனை என்னதான் சொல்றதுன்னு தெரியணும். இவனை கண்டாலே அவ பயப்படுறான். அது இவனுக்கு புரியுதா இல்லையோ? டேய் சக்தி, சக்தி. ச்சீ, அவன் ஒருத்திக்காக 2 பேரும் மாஞ்சி மாஞ்சி ஓடுறானுங்க. அப்பா, நான் தான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்ல சீனியர், நீங்க சூப்பர். கார்த்திக் சீனியர் சொல்றத கூட கேட்காம போயிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? அதான் சக்தி சீனியர்னு சொல்றது. அப்பாடா, சரி. ஐயோ, கார்த்திக் சீனியர் போயிருக்காரே, இப்ப அவர் எப்படியாவது காட்டி விடணுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல ட்ரிபிள் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. டூருக்கு வந்த இடத்துல என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா டியூட்டி பார்க்க வச்சுட்டாங்களே. இப்ப கார்த்திக் சீனியர் எப்படி நம்ம காட்டி விடுறது? ஐயோ, அட இந்தா டியூப் லைட் பக்கத்துல இருக்கே, இதை வச்சுதான் கழட்டணும். இருமு. என்னடி ஏதாவது யோசிச்சியா? இந்த திமிரு படிச்சவளா ஏதாவது பண்ணணும். என்ன யோசிச்சேன் சொல்லு. ஆமாமா, நான் யோசிக்கணும், மூளை மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்படிதானே? இல்லடி, எனக்கு எதுவும் யோசிக்க தோணல. அதான் நீ எதனா நல்லதா யோசிச்சு வச்சிருப்பல. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு சொல்லு. இவளை ஏதாவது பண்ணணும்டி. என்னையும் திட்டாடி, இவளை ஏதாவது பண்ணணும், சீக்கிரம் சொல்லுடி. அவளால நான் பண்ணிக்கிறேன், நீ இப்ப எனக்கு ஒண்ணு பண்ணு. என்னடி பண்ணணும்? உன் ஆளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போடி. அதை மட்டும் பண்ணாலே போதும்டி, மற்றதெல்லாம் தன்னால கரெக்டா நடக்கும். அத கஷ்டமாச்சே. பர்வீன், என்ன தள்ளிட்டு போறதுக்கு ஐடியா வேணும் அதானே? ஏதாவது பண்ணி தொலைகிறேன். சக்தி சீனியரும் ஸ்ரீயும் எப்படியாவது தனியா மீட் பண்ணி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க என்னடானா சில பல டார்ச்சருங்கள். போதா குறைக்கு சூனிய பொம்மை வேற பக்கத்துல நிக்குது. யோசிச்சுட்டே இரு, நான் அதுக்குள்ள அண்ணனும் அவரும் சண்டை போட்டுட்டு இருக்கத பாத்துட்டு வரேன். சண்டை போடுறத பார்க்க போறேன். பாரு பாரு, நல்லா பாரு. சரி. ஐயோ, இங்க 2 பேரும் நின்னுட்டு இருந்தாங்களே. பர்வீன், இங்க பாத்தியாடி? 2 பேரும் இங்கதான் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 2 பேரும் ஆளையே காணோண்டி. எங்களை விட்டுட்டு பஸ்ஸுக்கு போயிட்டாங்களா? கடவுளே கடவுளே கடவுளே, ஐயோ கடவுளே, என்ன சுத்தி இப்படி டியூப் லைட்டா கொடுத்தா நானும் என்னதான் பண்ணுவேன்? என்னால சமாளிக்க முடியல கடவுளே. எருமை எருமை, அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு ஸ்ரீயை நீ கூட்டிட்டு வரையா நான் கூட்டிட்டு வரையான்னு ரூமுக்கே போகிறாங்கடி. ஐயோ, என்னடி பர்வீன், நீ நினைச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கே. நீ எப்படியாவது அண்ணனும் ஸ்ரீயும் தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். ஆனா இங்க அது நடக்காது போல இருக்கே. இவரும் கூட சேர்ந்துல போயிருக்காரு. ஆமால, கார்த்திக் சீனியர் கூட சேர்ந்து போயிருக்காருல. நீ மட்டும் ஏன் இங்க நிக்கிற? நீ அவர் கூடவே சேர்ந்து ஸ்ரீ கூட்டு போக வேண்டியதானே? ஆமால, அவங்க போகும்போது தெரிஞ்சிருந்தா நானும் கூடவே போயிருப்பேன்டி. சரி, இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சில்ல. அங்க ரூமுக்கு தானே போயிருக்காங்க, நான் போறேன். ஒண்ணு, ஏய் இங்க இருந்து நகர்ந்து உன்னை ஏதாவது அடிப்பேன்னு தெரியாது. ஏண்டி இப்படி இருக்க? நான் என்ன சொன்னேன்? சீனியரும் ஸ்ரீயும் தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொன்னல. அப்ப நீயும் போய் கார்த்திக் சீனியரும் போனோம், அவங்க 2 பேரும் எப்படி தனியா பேசுவாங்க? அட ஆமா, இப்படி ஒண்ணு இருக்குல்ல பிரவீன். ஆமா, இப்ப எப்படி அவரும் போயிருக்காரு, எப்படி இப்போ அண்ணனும் ஸ்ரீயும் தனியா மீட் பண்ணி பேச முடியும்? அதுக்கும் நானே ஐடியா சொல்லணுமா? மூளை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், அப்படிதானே? போடி, சும்மா சும்மா நீ திட்டிகிட்டே இருக்க. நான் பஸ்ல போய் உட்காரேன்டி. ஏய், எங்க போய் தொலையாதடி, உன்னை வச்சுதான் ஐடியாவே பண்ணியிருக்கேன். இங்கே இரு. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ற? ஐயோ அம்மானு கத்துற. நீ கத்தல கார்த்திக் சீனியர் அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வரணும். அந்த அளவுக்கு கத்துற. கத்துடி. ஏய், கத்துனா நான் எப்படி கத்துறது? எதுக்காக கத்தணும்? உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கே, அடிபட்டதா நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மானு ரொம்ப சத்தமா கத்துடி. நீ கத்தல சீனியர் ஓடி வரணும்டி. கத்துடி. கரெக்ட் பர்வீன், ஆனா எனக்கு தான் இப்ப அடிபடலையே. அல்லா, முடியல அல்லா என்னால. என்னடி ஆச்சு? நல்லா உன்ன. ஏய், நீ அடிபட்ட மாதிரி கத்தனா தானடி கார்த்திக் சீனியர் ஓடி வருவாரடி. அப்பதான் சக்தி சீனியர் ஸ்ரீ கிட்ட போய் தனியா பேச முடியும்டி.
ப்ளீஸ் டி. ஓ அப்படி சொல்றியா? ஆனா அடிப்படாம எப்படி கத்துறதுன்னு தெரியலடி. டேய் சக்தி, நீ கிளம்பு. நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன் மச்சான். அதுதான் நானும் சொல்றேன். நீ கிளம்பு. நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன் மச்சான். உனக்கு புரியுதா இல்லையா? அவ தனியா இருக்கா. அவ தனியா இருக்கும்போது நீ அங்க போறது சரியா இல்ல. இங்க பாரு, இப்ப நீ எப்படி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், வேண்டாம். போ போ. அது மட்டும் இல்லாம ஷர்மி கிட்ட பேச ட்ரை பண்ணு. போ மச்சி. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஸ்ரீ தனியா தான் இருக்கான். ரொம்ப சந்தேகப்படாத. அப்படிப்பட்டவெல்லாம் நான் கிடையாது. நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். நீ போ. டேய் சக்தி, சொன்னா புரிஞ்சுக்க. நீ அவகிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணு. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் மச்சான்? இதே வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னா நீ ஏத்துப்பியா? டேய், ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. நான் எப்படின்னு அவளுக்கு தெரியும், நீ எப்படின்னு அவளுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், வேணாம் மச்சி. சொன்னா கேளு கார்த்திக். அதுதான் நானும் சொல்றேன். உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறோம். ஆனா என்ன அவ அதுக்கும் மேல நினைக்கிறோம். நான் போய் கூப்பிட்டா தப்பு கிடையாது. நான் கூப்பிடலாம், நீ போ மச்சான். என்னடி திருன்னு முடிச்சிட்டு இருக்கான்? ஐயோ அம்மாடி கத்துடி. சரி சரி கத்துறேன் இருடி. ஐயோ அம்மா வலிக்குதே. பாத்துடி பாத்து, மெல்லமா கத்து. என தொண்டை கிழிஞ்சிட போகுது. எருமை எருமை, கொஞ்சம் சத்தமா கத்தி தொலைடி. ஏய், எதுவுமே நடக்காம நான் எப்படி கத்துறது? ஓ, எதுவுமே நடக்காம நீ எப்படி கத்துறது அதானே? இப்ப நடக்கும் பாரு. நான் அடிக்கிற அடியில நீ கத்துற கத்துலாம் கார்த்திக் சீனியர் இங்க வந்து நிக்கணும். நிக்க வைக்கிறேன். பார்வேனா கோக்கம் பண்றேன் பாருடி. என்னடி? இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் சீனியர் இங்க வந்துருவாரு. கவலைப்படாத. அப்படியே சொல்றேன், அப்படியே தான் சொல்றேன். ஆ! ஐயோ அம்மா காலு! ஐயோ அம்மா என் காலு! என்னால முடியலையே. ஐயோ வலிக்குதே. என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு எப்படி கத்துறான்? என்ன இது கால் போச்சுன்றான்? என்னன்னு தெரியலையே. ஐயோ என் காலு போச்சே. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. என்னால இதுக்கு மேல நடக்க கூட முடியாதே. டேய், நீ போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வா. நான் போய் அங்க என்னன்னு பாக்குறேன். அது சாரி மச்சி, உன் விஷயத்துக்கு ஒண்ணு வந்தாதான் என் விஷயத்துல இருந்து நகர்ந்து போறேன். இது கூட நல்லாதான் இருக்கும். ஆனா இது ஏதோ அதுவா நடந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒண்ணு நமக்காக ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னடா திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? சொன்னது புரியலையா? போய் ஸ்ரீயை பத்திரமா கூட்டிட்டு வா. நான் அங்க போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். அதான் சொல்லிட்டியடா. போ போய் பாரு. ஸ்ரீய நான் பாத்துக்கிறேன். போ. சரிடா. அப்பா, டேய் மச்சான், எனக்கு வில்ல வெளியில இல்லடா, நீ மட்டும் தான்டா. ஆனா இவன் எதுக்கு என்ன ஸ்ரீ கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறான்? இவனுக்கு என்ன பிரச்சனை? நான் ஸ்ரீ கிட்ட பேசினா தப்புங்கிறான், ஸ்ரீயை பார்த்தாலும் தப்புங்கிறான். இப்ப என்னடா, ஸ்ரீ தனியா இருக்காளாம். நான் போனா தப்பாயிடுமோ? என்ன தப்பாகும்? அப்படி என்ன நான் அவளை பண்ணிடுவேன்? என்னமோ அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட போற மாதிரி தான். பப்பா, ரொம்ப தான் பாதுகாப்பா இருக்கான். டேய் முடியலடா. டேய் சக்தி, இல்லைன்னா நீ ஸ்ரீயா எதுவும் பண்ண மாட்டேன். அவ்வளவு நல்லவன். இவன் ஒருத்தன் மூக்கு வைத்த மாதிரி வந்துடும். டேய், நீ சொன்னாலும் சொன்னாலும் நான் நல்ல வந்தேன்டா. என்ன அப்படி நான் என்ன ஸ்ரீயை பண்ணிட்டேன்? ஸ்ரீயை நான் இதுக்கு எதுவும் பண்ணது இல்லையா? ஆமாமா, ஆமாண்டா, நீ ஸ்ரீயை எதுவுமே பண்ணதில்லை. லைப்ரரியில வச்சு கட்டி பிடிக்கவும் இல்ல, அவனுக்கு கிஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு அவகிட்ட கேட்கவும் இல்ல, மொட்டை மாடியில வச்சு அவளை இறுக்கமா கட்டி பிடிக்கவும் இல்ல. அவளை நீ ஒரு மார்க்கமாவும் பார்க்கலாம், அப்படிதானே? ஸ்ரீ உள்ள தனியா இருக்கான். நான் போய் அவளை என்னன்னு பாக்குறேன். நான் போறேன். டேய் நில்லுடா, கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடா. டேய் ஓட்டலாம். இல்ல, ரூம்ல இருக்கான்னு சொன்னா, ரூம்ல ஆளை காணோம். ஸ்ரீ, ஓய் ஸ்ரீ, எங்க போயிருப்பான்? ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருப்பாலும். ஆமா ஆமா, ரெஸ்ட் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவ வரத்துக்குள்ள பஸ் போயிடுச்சுன்னா. ஸ்ரீ, ஏ ஸ்ரீ. சக்தி, அதிகந்தம் தொட்டு மீதம் மிச்சம் இன்றி சேர்ந்தால் அது ஆலிங்கனம். அச்சம் வெக்கம் விட்டு அந்தரங்க பூஜை செய்தால் அது ஆராதனம். 7 வண்ணங்கள்
இந்த பெண்ணோடு கண்டே பார்த்தாலே பசியாரும் என்று ஏழு ஜென்மங்கள் இந்த மகராஜன் வீட்டில் நான் வாழ முடிவொன்று கொண்டேன். சக்தி, நீ எதுக்கு இங்க வந்த? இதில் இறங்கி வரவா, உன்னுடலில் கரைந்து விடவா, உறக்கம் திறக்கும் திருடா, என் கனவு பதுங்கிருடா, புடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா. சக்தி, சக்தி, சொல்லு சொல்லு ஸ்ரீ, என்ன? என்னன்னா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டேன். ஆமால, நான் எதுக்கு இங்க வந்தேன்? டி சக்தி, எதுக்குடா இங்க வந்து? ஐயோ, மறந்து போச்சு. என்ன பார்த்ததுல எல்லாம் மறந்து போச்சு. என்ன சக்தி, எதுக்கு இங்க வந்த? இருடி, நானே எதுக்கு வந்தேன்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏன் வந்தேன்னா எதுக்கு வந்தோம்? அது சரி, இவனை பார்த்ததும் எல்லாமே மறக்குது. டி சக்தி, கார்த்திக்கு ஏன் உன்னை இங்க வர வேணாம்னு சொன்னானு இப்ப புரிஞ்சிருக்கோமே. ஆமா, இது நல்லதுக்குள்ளதான். அட, ஆமால, இவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்தோம். அப்பாடா, ஒரு வழியா ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு. ஏண்டி, அங்கதான் டூருக்கு கிளம்புறதுக்கு அவ்வளவு அக்கா பண்ணேன். சரி, அப்படி இப்படின்னு பேசி கீசி சமாதானப்படுத்தி உனக்கு கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்துட்டு என்ன ரூம்குள்ளே இருப்பேன்யா? என்ன உனக்கு? ஒழுங்கா வா, போய் சுத்தி பார்க்கலாம் மாடி. இல்ல இல்ல, நான் வரல சக்தி. எனக்கு ரொம்ப குளிரும். நான் இங்கேயே வச்சுட்டு போத்திட்டு பத்துக்கிறேன். நான் வரல. அடியே, மூணாருக்கு சுத்தி பார்க்க வர சொன்னா மூடிட்டு தூங்க வந்திருக்கேன்ற. இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒழுங்கா என் கூட கிளம்பு. வா, எல்லாரும் நிறைய இடத்துக்கு போகணும்னு இருக்காங்க. நீ என்ன ரூம்குள்ளே இருக்கோன்ற. இதுக்காகவா அவளுக்கு கேஷ் கட்டி நம்ம இங்க வந்தோம்? வாடி. இல்ல இல்ல, நான் வரல. எனக்கு ரொம்ப குளிரும். என்னால இந்த குளிரெல்லாம் தாங்க முடியாது. ஏய், அப்படிலாம் குளிராதுடி. நான் இருக்கேன்ல, வா, நான் பாத்துக்கிறேன். இதுக்குதான் நான் டூருக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என்னால ரூம்குள்ளேயே குளிர தாங்க முடியல. இதுல நான் வெளியில வேற வந்தேன்னா அவ்வளவுதான், நான் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிடுவேன். சக்தி, என்ன பண்ற? நீ நகர்ந்து போ சக்தி. அது முடிஞ்சாதான் போயிருப்பேனே. என்ன வச்சிருக்கடி உன் கண்ணுல? அங்கிருந்து என்ன இங்க இழுத்துட்டு வந்துருச்சு? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? ஏற்கனவே கார்த்திக் அவ்வளவு தூரம் சொன்னான். பெரிய மான மாதிரி அவன் மேல கோவப்பட்டேன். இப்ப இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ சக்தி, டேய், நீ வர வர ரொம்ப கெட்ட பையனா இருக்கடா. சக்தி, சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ போ. ரூம்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம். யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. என்னை விட்டுட்டு தூரமா போ. ஏய், சும்மா கீச் கீச்சன் கத்திட்டு இருக்காதடி. ஆமா, உன் ஹேண்ட்பேக்ல எதுவும் மேக்னெட் வச்சிருக்கியா என்ன? மேக்னெட்டா? இல்லையே. ஏன் சக்தி கேக்குற? இல்ல, அங்க நின்னுட்டு இருந்த என்ன சொல்லு, நீங்க இழுத்துட்டு வந்துருச்சான். அதான் கேட்டேன், ஒரு வேலை மேக்னெட் வச்சிருக்கியோன்னு. சக்தி, மேக்னெட் இருந்தா கூட ஏதாவது அயன் ஐட்டம் தானே மேக்னெட் கிட்ட பட்டுன்னு வந்து ஒட்டிக்கோ. நீ வந்து ஒட்டிக்கிறேன்னு சொல்ற? நீ மனுஷன் தானே? வேணாண்டி, எதுவும் பேசாதடி. நான் சக்தி, ஒன்னே இவளை விட்டு தள்ளி போ, இல்ல இவளை கூட்டிட்டு வெளியில போ. இன்னும் கொஞ்ச நேரம் இதே ரூமுக்குள்ள 2 பேரும் இருந்தீங்க, இவளுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் ரொம்ப கெட்டவா மாறிட்டேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. டேய், வேணாடா சக்தி. என்ன சக்தி, நான் கேட்டே இருக்கேன், பதிலே சொல்லல. பதில? உனக்கு பதிலெல்லாம் நான் வெளியில போய் கொடுக்குறேன். நீ முதல்ல வெளியில வா, நம்ம வெளியில போவோம். இதுக்கு மேலே ரூம் இருக்கக்கூடாது, அது உனக்கு சேஃப் இல்லடி. வா, நம்ம வெளியில போவோம். நான் வரலன்னு சொல்றேன்ல சக்தி, எனக்கு குளிரும். நான் வர மாட்டேன். அதெல்லாம் குளிராதடி, நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். வா. எனக்கு குளிர்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கு குளிருன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு நீ போ, நான் ரூம்குள்ளே இருக்கேன். அடி, உனக்கு குளிர்ச்சுனா நான் உனக்கு இருக்கமா கட்டி அணைச்சிக்கிறேன், போதுமா? அதுக்கும் பத்தாதுனா என்ன பண்ணா உனக்கு குளிர் போவோமோ பத்து பண்றேன், போதுமா? கையில் கைய வச்சு அழுத்திக்கடி, கண்ணில் கண்ணு வச்சு கலந்துக்கடி, நெஞ்சில் நெஞ்ச வச்சு படுத்துக்கடி, நேரம் வந்தா என்ன உடுத்திக்கடி. என்ன அப்போ உனக்கு குளிராதுல? வா, போலாம். சக்தி, நீ என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க. இங்க பாரு சக்தி, நீ இனிமே என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. நீ பேசுறது, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு சக்தி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஷர்மி கிட்ட போய்
கூடவே பேசுறதுக்கான வழியை பாரு. பஸ்லயும் என் கூடவே உட்காந்துட்டு வந்துட்டேன். இப்போ என் கூடவே இருக்கணும்னு நினைச்சா அது தப்பு. போ, போய் ஷர்மி கிட்ட எப்படியாவது பேசு. அவ பாவம்ல, அவ உன்கிட்ட சாரி கேட்க எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா நீ அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ போய் முதல்ல அவகிட்ட பேசு. என்கிட்ட இனி இப்படி பேசாத. இதெல்லாம் தப்பு. சிவா கேட்டா அவன் எனக்கு தப்பா நினைப்பான். அப்படியா? அப்புறம் வேற என்ன? சக்தி, அது சிவா சிவா தப்பா நினைப்பான்ல. நீ என் கூடவே இருக்காத. நான் சிவா கூட தானே இருக்கணும். சரி வா, நானே கூட்டிட்டு போய் சிவா கிட்ட விடுறேன். வா போலாம். இல்ல, நீ போ. நானே சிவா கிட்ட போய்க்கிறேன். என்னடி இவ்வளவு நேரம் சிவாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனா எனக்கு கோவமே வரலன்னு பாக்குறியா? கோவம் வருதுதான், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு இப்ப கோவப்பட தோணல. நீங்க பாரு, நான் இப்ப இருக்க மனநில என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனா இதுக்கு மேலேயும் இந்த ரூம்குள்ள நம்ம 2 பேரும் தனியா இருந்தா உனக்கு சேஃப் இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா என் கூட வெளியில வா. நீயா வரியா இல்ல நான் தூக்கிட்டு போகட்டுமா? இல்ல, நானே போறேன். நீ கையெடு, நான் முன்னாடி போறேன். வெளியில எல்லாம் இப்படி போலாம், உனக்கு எதுவும் ஆகாது. வா வாடி. ஷப்பா, என்ன கண்ணுடா இவ கண்ணு. இத்தனை நாள் நான் ஏன் இவ்வளவு மிஸ் பண்ணேன்? இப்ப ஏன் எனக்கு இவ மேல என்னென்னமோ வருது? இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வருது. அது தப்பு தானே? இவ சொல்றது கரெக்ட் தானே? நான் இப்போ ஷர்மி கூட தானே இருக்கணும், அவகிட்ட தானே பேசணும். அவ்வளவுதானே இப்படி எல்லாம் நினைக்கணும். ஆனா நான் ஏன் ஸ்ரீ என்னால முடியலடி. என்ன மீறி உன்கிட்ட நான் தப்பா நடந்துடணும் பயமா இருக்குடி. சக்தி, போலாமா? போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மனசு போக விட மாட்டேதுடி. ஸ்ரீ அது அது வந்து அது அது வந்து டி சக்தி வேண்டாம் சொன்னா கேளு. இவ்வளவு நேரம் நீ இவ பக்கத்துல இருக்கிறத கார்த்திக் மட்டும் பார்த்தோம், அதுக்கே உன் தலை தெரிச்சிடும்டி. ஒழுங்கா அமைதியா அவளை கூட்டிட்டு வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. அது அது வந்து ஸ்ரீ அண்ணா, ஸ்ரீ, சுபி, வா நம்ம போலாம். போலாம் ஸ்ரீ. ஒரே நிமிஷம். அண்ணா, என்னாச்சு? ஏதோ தப்பான டைம்ல வந்துட்டோமோ? ஸ்ரீ, நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீ போ. சரி, நான் போறேன். போ ஸ்ரீ. என்னாச்சு அண்ணனுக்கு? டேய் அண்ணா, என்னமோ நடக்க இருந்திருக்கு. நான் வந்ததுனால எல்லாம் டிராப் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா, சொல்லு சுவி. என்னண்ணா, ஏதோ தப்பான டைம்ல வந்துட்டேனா என்ன? இல்ல சரியான நேரத்துல தான் வந்தோம். நீ வரலன்னா தான் தப்பா இருக்கும். நல்ல வேலை வந்துட்டேன். தேங்க்ஸ் சுபி. அண்ணா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காது. உனக்கு என்னண்ணா ஆச்சு? நீ முன்னாடி மாதிரி இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஷர்மி கிட்ட ஏதோ சின்ன பிரச்சனை, அதனால பேசுறது இல்லைன்னு பார்த்தா நீ அவளை பார்க்கறது கூட இல்லையேண்ணா. இப்பெல்லாம் நீ ஸ்ரீ கூடவே இருக்க, என்னண்ணா? அது சுபிமா, பஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இப்போ போவோம். அப்புறமா உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சரியா? அண்ணா, ஏமாத்த மாட்டீங்க? இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு எனக்கு நீ யாரும் இல்லை. என் தங்கச்சியா நீ இருக்க, அதனால கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். என் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலம்மா. உங்ககிட்ட சொன்னாவது எனக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல, அதனால கண்டிப்பா சொல்லுவேன். ஏமாத்த மாட்டேன். வா போலாம். வா ஷர்மி, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே வரேன்னு சொன்னேன், ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒன்றும் இல்லை, மேம் பக்கத்துல இருந்தனால என்னால் வர முடியல. சரி, அதை விட ரகு, நான் கேட்டது என்ன ஆச்சு? ரகு, நான் கேட்டது கிடைச்சதா? கண்டிப்பா இன்னைக்கு நான் நினைச்சது நடந்துருமா? என்ன ஷர்மி, நீ ரகு கிட்ட கேட்டிருக்க. ரகு கிட்ட கேட்டு அது கிடைக்காம இருக்குமா என்ன? அதெல்லாம் அப்பவே நான் ரெடி பண்ணிட்டேன். நீ உன்னை என்னால் தனியாக பார்க்க முடியல, அதனால இதை கொடுக்காம இருந்தேன். இதோ இப்பவே கொடுக்குறேன். நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ நினைச்சது என்ன அதுக்கும் மேலே சிறப்பாக நடக்கும்.